அதிமுக வலுவான கூட்டணி அமைப்பது சாத்தியமா? கள நிலவரம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய திமுக தனது கூட்டணியும் கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்காங்க திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வரைக்கும் ஒரு பலமான கூட்டணியே அமைச்சிருக்காங்களாங்கிறது பார்த்தா கேள்விக்குறிதான். ஆனால் முன்கூட்டி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, அதிமுக தலைமையில் ஒரு மிகப்பெரிய வலுவான பலமான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சிகளோட கூட்டணிக்கு சேர போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் அது எதுவுமே நடக்கலை. ஆனால் இருந்தாலும் இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றது தேர்தலுக்காக, அது வரைக்கும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் சொன்ன வேகத்தை பார்த்தா கூட்டணி நேரம் அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அதிமுக ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமைக்கவில்லை. தடுமாறிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ இயல்பாக வரக்கூடிய கேள்வியாக இருக்குது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அரசியல் கணக்குகள்லாம் ஒவ்வொரு நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக தன்னுடைய கூட்டணியை தொடர்ந்து பலப்படுத்திக்கிட்டே வராங்க. தொகுதி பங்கீடு தொடர்பாக அப்பப்போ சில தகவல்கள், அந்த மாதிரி தொகுதி பங்கீடு தொடர்பான சில வார்த்தைகள்லாம் வெளியிட்டு அது தொடர்பான ஒரு கோர்வை உருவாக்குறதுக்கான திட்டங்கள் போயிட்டு இருக்கு திமுக கூட்டணியோட. ஏதோ ஒரு வழியில் கூட்டணி கட்சிகளை சரி கட்டி வச்சிருக்கிறது திமுக அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஓபிஎஸ் அப்படின்னு புதியவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வரவும் அதற்கான காய் நகர்த்தல்கள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் திமுகவை ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும் என்ற இலக்கோடு களமிறங்கக்கூடிய அதிமுகவில் இப்போ வரைக்கும் ஒரு பலமான கூட்டணி உருவாக்க முடியல. இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசும்போதெல்லாம் எங்கள் கூட்டணியில் பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜகவோட பல கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு அது கூட்டணி தொடர்பாக பேசிட்டு இருக்காரு. இன்னும் டைம் இருக்குது, அமைப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னது உண்மைதான் ஒரு வகையில். என்னென்னா, அதிமுக கூட்டணியில் இப்போது பாஜகவை தவிர வேறு யாரும் கிடையாது. பாஜக கூட்டணியில் தான் தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே, ஏசி சண்முகம் கட்சி போன்றவையெல்லாம் இருக்காங்க. அதில் அமமுக போன்ற சில கட்சிகள் அதிமுக பாஜக அணியில் தொடர்பதிலும் கூட ஒரு விதமான ஒரு இன்னும் உறுதியாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது என்னன்னா மாறலாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேணும் அப்படின்னா ஒரு பலமான கூட்டணியை அமைப்பது ரொம்ப முக்கியம். பலமான கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் ஆட்சி மாற்றம்ங்கிறது ஈஸியாக சாத்தியப்படும். ஏன்னா எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற ஜனரஞ்சக தலைவர்கள்லாம் கூட ஒரு பலமான கூட்டணியை கட்டமைத்து தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாருமே, எம்ஜிஆர் முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருமே ஒரு பலமான ஒரு வலுவான கூட்டணி அமைத்து தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஒரு பெரிய வலுவான கூட்டணி அமைக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். தமிழகத்தில் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வரது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் குறிப்பிட்ட ஒரு தேர்தல் மட்டுமே விதிவிலக்காக 2011, 2016 மட்டும் ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சி பிடித்து சாதித்து காட்டினாங்க. எம்ஜிஆர் செய்ததை ஜெயலலிதா செய்து காட்டினாங்க, தொடர்ந்து ஆட்சி பிடிக்கிறது அப்படிங்கிறது. ஜெயலலிதா பாணியில் தொடர்ந்து 2வது முறையாக 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு திமுக திட்டம் தீட்டியிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கான காய் நகர்த்தல்கள் ரொம்ப தீவிரமாக மேற்கொண்டு வராங்க. ஆனால் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாரும் எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு தொடர்ந்து அழைப்பு விடுத்துட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி விடுத்த அழைப்பை அவங்க கண்டுக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் பல முறை ரகசியமாகவும் நேரடியாக அழைப்பு விடுத்து பார்த்தாரு. ஆனால் ஒரு முறை கூட தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழரும் கொஞ்சம் கூட அவங்க பிடிக்குடிச்சு பேசுகிற மாதிரி தெரியல. கூட்டணிலாம் வர முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழ் கட்சியும் இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் அங்கு வகித்த பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போன்ற கட்சிகள் கூட இதுவரை எந்த முடிவையும் சொல்லலை. இப்போ குடும்ப சண்டையில் சிக்கி தவிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது கூட்டணி குறித்து முடிவெடுப்பது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அதில் அன்புமணி ஒரு முடிவெடுப்பார், ராமதாஸ் ஒரு முடிவெடுப்பார். 2 பேரும் முடிவாலும் கட்சியில் ஒரு உறுதியான ஒரு நிலை என்ன அப்படிங்கிறதும் சந்தேகம்தான். அதே போல் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணி குறித்து முடிவு சொல்லுவாங்க. புதிய கூட்டணி அமைப்பது அடுத்த விவகாரம் அப்படின்னாலும் கூட
இருக்கக்கூடிய கூட்டணியை அதிமுக பாஜக தக்க வைக்குமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? ஏன்னா இருக்கிற கூட்டணி அப்படின்னா பாமக இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க. ஆனால் 2 கட்சியுமே இப்போ நாங்கள் பாஜக அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. அப்போ இருக்கிற கூட்டணியை தக்க வைக்க முடியாமல் இருக்கும்போது நாங்கள் ஒரு பலமான கூட்டணி வலுவான கூட்டணி அமைப்போம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பலமான கூட்டணி அமைத்தாலும் பாமக தேமுதிக அவங்க பக்கம் வந்தால் கூட அது ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே. அப்போ வலுவான கூட்டணிங்கிறது என்ன, எதை சொல்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா பாஜகவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பன்னீர்செல்வம், பாஜக ரொம்ப இணக்கமாக இருந்த ஓபிஎஸ் கூட கோபப்பட்டு கூட்டணி விட்டு வெளியேறிட்டார். அவருடைய திட்டம் அப்படிங்கிறது அதிமுக பாஜக எதிராக தீவிரமாக பிரச்சாரம் செய்யணும், தன்னை அவமதித்த தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அதிமுக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இதே நிலையை நீடிச்சாங்க அப்படின்னா அமமுக கூட கூட்டணி விட்டு விலகக்கூடிய சூழல் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது இருக்கிற கூட்டணியை தக்க வைக்க முடியல. ஓபிஎஸும் கிடையாது, பாமகவும் கிடையாது, தேமுதிகவும் கிடையாது, இருக்கிறவங்களே தக்க வைக்க முடியல. ஆனால் மெகா கூட்டணி அப்படின்னாங்க. அப்போ மெகா கூட்டணி அப்படின்னும் போது ஒருவேளை திரும்ப ஓபிஎஸ்ஸே வந்தாலும் பாமக வந்தாலும் தேமுதிக வந்தாலும் ஏற்கனவே இருந்தவங்க தாங்க. அப்போ அவர் சொன்ன மெகா கூட்டணி என்கிற கேள்வி வரும் இல்லையா? 2 முனை போட்டி அப்படிங்கிற நிலையும் இப்போதைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி, நாம் தமிழர் அப்படின்னு ஒரு 4 முனை போட்டி தான் பார்க்க இருக்கிறோம் நாம. ஏற்கனவே அதிமுகவில் சேர விருப்பமில்லாத அரசியல் கட்சிகளுக்கு தாவேக அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் இப்போ ரெடியாக இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவை பலவீனப்படுத்த அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தாவேக பக்கம் தள்ளவும் தனித்து போட்டியிட வைக்கவும் கூட திமுகலாம் சில ரகசியமான வேலைகள்லாம் பார்த்துட்டு வராங்க, முயற்சி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக பலவீனப்படுத்தணும் அப்படின்னா பல கட்சிகள் தாவேகோட சேர்ந்துருங்க, அதிமுகவோட சேராதீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு சொல்லப்படுது. இதுக்காக ஒரு டீமே வேலை பார்க்குறதா சொல்லப்படுது. 2026 நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிற மனநிலைக்கு திமுக வந்துட்டாங்க. ஆனால் தன்னுடைய சுற்றுப்பயணத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்து அதீத தன்னம்பிக்கைக்கு இபிஎஸ் போய்விட்டாரோ அப்படின்னு தோணுது. கூட்டம்லாம் வரதை பார்த்தோன்னே நமக்கு இவ்வளோ கூட்டம் வருதா, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, நம்ம எதிர்பார்த்துட்டு கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இபிஎஸ் போயிட்டாரா அப்படின்னு தோணுது. ஏன்னா அசைந்து கொடுக்காத நபரான ஜெயலலிதா கூட தன்னை கடுமையான விமர்சித்த கட்சிகளையும் நபர்களையும் கூட்டணிக்கு கொண்டு வந்து பலமுறை வெற்றி பெற்றிருக்காங்க. அது ஒரு விதமான அரசியல் நகர்வு, அரசியல் வியூகம். தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா கூட்டணியில் ஒவ்வொருவரும் ரொம்ப முக்கியம். அது உணராத காரணத்தால் தான் வலுவான கூட்டணி அமைக்க முடியாமல் அதிமுக தடுமாறுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே பல மாற்றங்கள் நடக்கலாம், நம்ம கணிக்க முடியாத மாற்றங்கள், தலைகீழ் மாற்றங்கள் கூட நடக்கலாம். வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய வார்த்தை அப்படிங்கிறது பலிக்குமா? வலுவான கூட்டணி அமைப்பாரா? ஓபிஎஸ் தேமுதிக பாமக இருக்கிற கூட்டணியை யாவது தக்க வைப்பாரா? அதையும் தாண்டி வேற யாராவது புதிய கட்சி உள்ளே கொண்டு வராரா? விஜயும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோட இணையமா, அல்லது நாம் தமிழரும் அதிமுகவோட இணையமா, இல்லை இவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்களா அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.